ஓ! எஸ்சியா? ஓ! எஸ்சி தெருலேருந்து வர்றியா? ஓ! எஸ்சி வீட்டு பொண்ணா? ஓ! எஸ்சி வீட்டு பையனா? இப்படி ஓ, ஓ, ஓ! எஸ்சியா அப்படிங்கிற அளவுக்கு எஸ்சி ஒண்ணும் கெட்ட வார்த்தையோ, ஒரு இழிவான சொல்லோ இல்ல. புரியுதுங்களா? அசிங்கம் பிடித்தவங்களோ, அருவருப்பானவங்களோ, இல்ல நீங்க நெனைக்கிற மாரி அழுக்கு படிஞ்சவங்களோ, இல்ல தூரத்தில தள்ளி வைக்கிற ஒரு ஆட்களோ கிடையாது. எஸ்சின்னா ரொம்ப, 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 ரொம்ப எளிமையான புரிஞ்சிக்கக்கூடிய வார்த்தைய சொல்றேன். கேட்டுக்கங்க. கேட்டுக்கிட்டு உங்க மண்டையில இருக்கிற அந்த புத்தி இருக்கு பார்த்தீங்களா? "ஓ" அப்படின்னு இழுக்கிறீங்கள்ல, அது இனிமே இழுக்காதீங்க. எஸ்சி அப்படின்னா ஷெட்யூல் கேஸ்ட். பட்டியல் இடப்பட்ட சாதிகள், இனங்கள். இத தான் எஸ்சின்னு சொல்லுவோம். தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்ல. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. எஸ்சி அப்படிங்கிற ஒரு வகையே எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, 1910ல் ஆங்கிலேயர்கள் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுக்கும்போது தான் இந்த வார்த்தையே பயன்படுத்துகிறாங்க. அரசாங்க பதிவிலே கொண்டு வராங்க. அதற்கு முன்னாடி அப்படி ஒரு வார்த்தையோ, அப்படி ஒரு சாதியோ இல்ல. ஏன் எஸ்சி அப்படிங்கிற ஒரு சாதிய உருவாக்குறாங்க? ஒரு பட்டியலை உருவாக்குறாங்க அப்படின்னா, எஸ்சி சொல்லக்கூடிய அந்த மக்களை தவிர்த்து அன்றைக்கு பார்ப்பானுடைய ஆதிக்கத்தையும், ஆளுமையையும், முட்டாள்தனத்தையும் ஏத்துக்கிட்டவங்க எல்லாமே இந்துக்கள். பார்ப்பானுடைய ஆதிக்கத்தையும், ஆளுமையும், முட்டாள்தனத்தையும் எதிர்த்தவங்கலாம் எஸ்சி அப்படின்னு ஒரு பிரிவா பிரிச்சு இவங்கள அந்த பட்டியலுக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது தான் எஸ்சி. இதற்கு 10 காரணங்கள ஆங்கிலேயர்கள் முன்வைக்கிறாங்க. முதல் காரணமே பார்ப்பானுடைய ஆதிக்கத்த, ஆளுமைய மறுக்கிறவன். பார்ப்பானுடைய மந்திரத்த ஏற்க மறுக்கிறவன். பார்ப்பான் சொல்லக்கூடிய கடவுள வணங்க மறுப்பவன். பார்ப்பானை தன் குடும்பத்துடைய வழிகாட்டியாகவும், குடும்பத்துடைய பூசாரியாகவும் ஏற்க மறுக்கிறவன். இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி யாரெல்லாம் பார்ப்பானுடைய பார்ப்பனத்த ஏற்க மறுத்தாங்களோ, அவங்களெல்லாம் இந்த பட்டியல் கூட இணைங்க. மீதி எல்லாத்தையும் இந்துக்கள்னு சொல்லிடுங்க. இப்படி கொண்டு வரப்பட்டதான் எஸ்சிங்கிற சொல்லாடலும், எஸ்சிங்கிற பட்டியலும். இத தெரியாம இந்த காலகட்டத்தில நாம் என்ன நெனச்சுட்டு இருக்கோம்? ஓ! எஸ்சியா? ஓ! அப்படிங்கிறம்போதே தெரிஞ்சிரும், நீங்க எந்த அளவுக்கு அந்த பட்டியல்படுத்தப்பட்ட மக்கள் மேல வெறுப்பையும், அருவருப்பையும், காழ்ப்புணர்ச்சியும் கொண்டிருக்கீங்கன்னு இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் யாராவது உங்க நண்பர்களோ, உங்க உறவினர்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ, இல்ல தெரிந்தவர்களோ யாராவது எஸ்சின்னு சொன்னாங்கன்னா, அப்படியா? அவ்வளோதான். இது ஒண்ணும் பெரிய ஒரு நீங்க நெனைக்கிற மாரி காழ்ப்புணர்ச்சியான, அருவருக்கத்தக்க சொல்லோ கிடையாது. அந்த மக்களும் அப்படி கிடையாது. இனிமே புரிஞ்சுக்கங்க. அப்படி யாராவது உங்கள "ஓ" அப்படின்னு சொன்னாங்கன்னா, அத நீங்க கேட்க நடந்தா, நீங்க இத சொல்லுங்க. "நாங்க ஒண்ணும் அப்படியேப்பட்ட ஆட்கள்லாம் கிடையாதும்மா. கிடையாதுப்பா. நாங்களும் உங்கள போல மனிதர்கள் தான். அந்த காலத்தில ஏதோ ஆங்கிலேயர்கள் உங்கள இருந்து தனித்துவமா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள பட்டியல்படுத்தப்பட்டுட்டான். புரிஞ்சுக்கோ. இனிமே அப்படி சொன்னா நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. தயவுசெய்து இந்த "ஓ, எஸ்சியா" அப்படின்னு இழுக்கிற இந்த காணொளிய பார்த்த பிறகு நபர்கள் யாரா இருந்தாலும் தங்கள மாத்திக்கங்க. ஏன்னா, முன்ன போல இந்த சமூகம் இல்ல. மாறிக்கிட்டே வருது. புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு மாற முயற்சி பண்ணுங்க. நன்றி.